ரொம்ப நல்லா சூப்பர், நல்ல டேஸ்டி. ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உட்காந்து நல்லா எதை சாப்பிட்டுக்கிட்டு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு ஈஸியான சிக்கன் ரெசிபி தான் அது. நாங்கள் மூணாருக்கு போகிறப்ப சூடான சாதமும் அந்த சிக்கன் கிரேவியும் செஞ்சு கொடுப்பாங்க. அங்கே உள்ள குளிருக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஃபுல் சிக்கனாக வாங்காமல் கொஞ்சம் சிக்கன் மட்டும் நமக்கு தேவைக்கு உள்ளதை மட்டும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு 10 பீஸ்க்குள்ளே இருக்கிற சிக்கன் வாங்கியிருந்தோம். அதில் 2 பீஸ் எடுத்து நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் தயிர் போட்டு பரட்டி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். அப்புறம் இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிற தேவை நமக்கு கிடையாது. அப்புறம் என்ன பண்ணோம், மிச்சம் இருக்கிற ஒரு 5-6 பீஸ் சிக்கனுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரு குக்கரை வச்சு அதில் முதல்ல கொஞ்சம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பெரிய வெங்காயத்தை அதில் அப்படியே போட்டு அந்த பெரிய வெங்காயத்தோடு சேர்த்து அடுத்து மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த சிக்கனையும் போட்டு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த சிக்கன் கிரேவியில் நம்ம டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் இருக்குது. அதை நான் கடைசியாக போடுறேன். என்னடா மிளகாப்பொடி இவ்வளோ போடுறாளேன்னு பார்க்காதீங்க. இது காஷ்மீரி சில்லி பொடி, அதனால் உரப்பே இருக்காது. கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காக, வேறு எதுவுமே இல்லையே, வெறும் வெங்காயம், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு இவ்வளோ தானே போடுறேன். அதனால் கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கட்டுமேன்னு நான் இப்படி போட்டிருக்கேன். நம்ம ஒரு மிளகாப்பொடி போட்டோம்னா கொஞ்சம் உரப்பாக கம்மியாக போட்டுக்கிடலாம் நம்ம. அப்போ இதெல்லாம் போட்டுட்டு அடுத்து நான் அந்த எடுத்து வச்ச சிக்கனையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு என்ன ஸ்பெஷலாக போட போகிறேன்னு சொன்னால் ஒரு 1-1.5 ஸ்பூன் நெய் போடணும். அந்த நெய் தான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. நம்ம ஒரு சாதத்தை வச்சு டக்குன்னு இந்த சிக்கனை இப்படி ஈஸியாக செஞ்சிட்டோம்னா, அந்த கீ சிக்கன் அதை ஈஸியாக செஞ்சிட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்தை வேலை தான் இது எல்லாமே. அப்புறம் வதக்கிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நெய்யும் ஊற்றி குக்கரை மூடி வச்சுட்டா 5 நிமிஷத்தில் 2-3 சவுண்டு வந்துருச்சுன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த சாஃப்டான சிக்கன் தான், அதனால் சீக்கிரமே வேகவும் செஞ்சிடும். இது அந்த மூணார் குளிருக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த பொருளும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்காததுனால வயிறுக்கும் எந்த கெடுதலுமே இது கொடுக்காது. நானும் எங்கள் அக்காவும் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணா அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப, அக்கா பிள்ளைங்க எல்லோரும் பேசிக்கிறப்ப எப்படி இன்றைக்கி சிக்கன் வச்ச அப்படின்னு கேட்டுக்கிடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ சொல்லிக்குவோம், அம்மா வச்ச மாதிரி வச்சோம், ஆச்சி வச்ச மாதிரி வச்சோம், அதுதான் இன்றைக்கி வச்சோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவோம் நாங்கள். அடுத்து இதை முடிச்சுட்டு அந்த சிக்கன் ஃப்ரையையும் எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம். இந்த சிக்கன் 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும். அடுத்தது கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலை ஊற்றி பேனில் அந்த ஊற வச்சுருந்த சிக்கன் பீஸ் 2ஐயும் எடுத்து அதுவும் ஒரு கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அதுவுமே வெந்துடும். ஏன்னா சிக்கன் ஏற்கனவே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது. அதனால் அதையும் 2 சைடும் பெரட்டி விட்டு வேக வச்சு அதையும் எடுத்தாச்சு. அடுத்தது ரசமும் ஏற்கனவே வச்சுட்டேன். அப்போ இதை பார்த்தோன்னே, இந்த சிக்கனை பார்த்தோன்னே இதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வரும். சாதாரணமாக சைவ குழம்புன்னா அதை சாப்பிடணும்னா கொஞ்சம் ஆகட்டும் அப்படி தான் தோணும். அது சிக்கன் நமக்கு பிடிச்சமான சிக்கன் அப்படிங்கிறப்ப அதை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இதை நல்லா செஞ்சு கொடுக்கலாம், வயதுக்கு எதுவுமே செய்யாது.
இப்படி ரசம் வச்சு தான் சாப்பிடணும்னு இல்லை, பால் சோறு வச்சு இந்த சிக்கனை சைடில் வச்சு சாப்பிட்றப்ப இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ கொஞ்சமாக ஒரு சிக்கனை குழம்பு மாதிரி வச்சதை எடுத்துக்கிட்டு, நான் வந்து எனக்கு ரொம்ப கிரேவி வேண்டாங்கிறதுனால ரசத்தை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு, அதை எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துருவோம், உப்பெல்லாம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஃப்ரை பீஸையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பிட உட்காந்துட்டேன். அப்போ அந்த நான் சாப்பிட்ற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை ஃப்ளாஷ்பேக்காக உங்ககிட்ட நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.